அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் சின்டிலேட்டர்ஸ். இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. தே கன்சிஸ்ட் ஆஃப் பிளேனர் மாலிகுல்ஸ் மேட் அப் ஆஃப் பென்சனாய்டு ரிங்ஸ். இந்த பென்சனாய்டு ரிங்ஸ் ரெண்டு இங்கே போட்டுருக்கு பாருங்கள். இதில் ரெண்டு முக்கியமான காம்பவுண்ட்ஸ் இந்த ஆர்கானிக் சின்டிலேட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு என்னென்னா டொலுவின், அதுக்கப்புறம் ஆந்த்ரசின். இது ரெண்டோட ஸ்ட்ரக்சர் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் சின்டிலேஷன் ப்ராசஸ். தி ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட் in organic scintillators is the result of molecular transition. இப்போ இங்கே வந்து ஏற்கனவே நம்ம எலக்ட்ரானிக் டிரான்சிஷனில் லைட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இங்கே வந்து மாலிகுலர் டிரான்சிஷனில் எப்படி ஒரு லைட் ப்ரொடியூஸ் ஆகுது இங்கே ஆர்கானிக் சின்டிலேட்டரில் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? கன்சிடர் தி எனர்ஜி லெவல் டயக்ராம் ஷோன். அடுத்த பேஜில் வருது. இன் தி நெக்ஸ்ட் பேஜ் ஷோஸ் ஹவு தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ மாலிகுல் சேஞ்சஸ் வித் இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஒரு இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். தி கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் தி மாலிகுல் இஸ் அட் பாயிண்ட் A0 which coincides with the minimum of the potential energy. சரிங்களா? அடுத்தது அயனைசிங் ரேடியேஷன் பாசிங் த்ரூ தி scintillator may give energy to the molecule and raises it to an excited state, that is the transition A0 to A1. சரிங்களா? இதுதான் இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம், மாலிகுலர் டிரான்சிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கர்வ் இருக்குது, கீழே ஒரு கர்வ் இருக்குது. சரிங்களா? இதுதான் A0. இந்த A0 வந்துட்டு எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா A1க்கு ஷிஃப்ட் ஆகுது. சரிங்களா? இதுதான் மினிமம் பொட்டன்ஷியல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. தி பொசிஷன் A1 இஸ் நாட் தி பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் எனர்ஜி. A1 வந்து மினிமம் எனர்ஜி நம்ம சொல்லியாச்சு. சரிங்களா? அப்போ இது வந்து மேக்ஸிமம் எனர்ஜி கிடையாது. தி மாலிகுல் வில் ரிலீஸ் எனர்ஜி த்ரூ lattice வைப்ரேஷன். தட் எனர்ஜி இஸ் எவென்ச்சுவலி dissipated as heat and move to point B1. சரிங்களா? இதுதான் பாயிண்ட் B1. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷனில் ஒரு இன்டர்னல் அதாவது இன்புட் ரேடியேஷன் வந்துட்டு ஒரு ஆட்டமை அப்ரோச் பண்ணும்பொழுது வேலன்ஸ் பேண்டில் அங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது. அந்த எலக்ட்ரான் அந்த கிறிஸ்டல் ஸ்டேட்டில் அந்த லேட்டிஸ் ஸ்ட்ரக்சரில் எந்த இடத்துல வேணாலும் மூவ் ஆகும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி மூவ் ஆகும்போது அந்த த்ரோட் சாலிட் ஸ்டேட் ஃபுல்லாக ஹீட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்கிறது. இங்கே மாலிகுல்ஸ் மூவ் ஆகும்பொழுது அதுவும் ஹீட் எனர்ஜியாக அங்கே வெளியேறும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அண்டு மூவ் டு பாயிண்ட் B1. சரிங்களா? இது கிரவுண்ட் ஸ்டேட். இங்கே மாலிகுல் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் மாலிகுல் ஒரு எனர்ஜி ரிசீவ் பண்ண பிறகு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது இந்த கிரவுண்ட் ஸ்டேட் A0 இருக்கு இல்லைங்களா, இது மினிமம் பொட்டன்ஷியல். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மினிமம் பொட்டன்ஷியல் அதோட எனர்ஜி அதிகமாகுது. சரிங்களா? A1. சரிங்களா? அதுக்கப்புறம் B1 பொசிஷனும் இங்கே B0லேருந்து B1 பொசிஷனாக சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த எக்ஸைட்டட் மாலிகுல் அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் என்ன ஆகும்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். சரிங்களா? இந்த டிரான்சிஷன் பார்த்திங்கன்னா B1 ட்ரான்ஸ் டு B0 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இதுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் இருக்குது, அது இங்கே கொடுக்கல. பார்த்திங்கன்னா இப்படி எனர்ஜி டிரான்சிஷன் இங்கே நடக்கும்பொழுது எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு இந்த மாலிகுல்ஸ் மூவ் ஆகும்பொழுது அப்போது ஒரு எனர்ஜியை எமிட் பண்ணும். அந்த எனர்ஜி எதுவாக இருக்குன்னா ஒரு ஃபோட்டானாக தான் இருக்கும். அந்த ஃபோட்டானோட எனர்ஜி EB1 மைனஸ் EB0. நம்ம இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து வேக்யூம் டெக்னாலஜிலேருந்தே ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்துட்டு வரோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ இங்கே வெளியேற ஃபோட்டானோட எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா இந்த கிரவுண்ட் ஸ்டேட், இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட், இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஃபோட்டானோட எனர்ஜியாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்லிட்டுருக்காங்க. தி பாயிண்ட் B1 இஸ் ஸ்டில் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அண்ட் இன் சம் கேசஸ் தி மாலிகுல்ஸ் வில் undergoes the transition B1 trans to B0 accompanied by the emission of the photon with energy equal to
EB1 minus EB0 சரிங்களா. This transition if allowed takes place at times of the order of 10 power minus 8 seconds. இது காமனாக சொல்கிற நம்ம எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்லேருந்தே சொல்கிற அதே ரிலாக்ஸேஷன் டைம் தான் இங்கேயும் சரிங்களா. It should be noted that the energy of the emitted photon EB1 minus EB0 is less than the energy that caused the excitation EAI minus EA0 சரிங்களா. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் இது கிரவுண்ட் ஸ்டேட், இது எக்ஸைட்டட் ஸ்டேட். ஆனால் இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கும் இந்த மாலிகுலர் ஷிஃப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே A0 A1 பொசிஷனாக மாறி இருக்குது, B0 B1 பொசிஷனாக மாறி இருக்குது. இங்கே மினிமம் வேல்யூ இங்கே மேக்ஸிமம் ஆகிருக்கு, இங்கே மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் ஆகிருக்கு சரிங்களா. அப்படி பார்க்கும்பொழுது இங்கே எனர்ஜி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா EA1 இது EA0 சரிங்களா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷனோட எனர்ஜி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா EB0 இது EB1. இந்த டிரான்சிஷன் பார்த்திங்கன்னா இதோட எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா இந்த A1 A0 விட B1 B0 குறைவாக இருக்குது சரிங்களா. இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் இங்கே சின்டிலேஷனே நடக்கும். இல்லைனா இன்புட்டாக வர எனர்ஜி ரேடியேஷனோட இந்த மாலிகுல்ஸ் இதே இந்த A0 A0 B0 B0 இந்த மாதிரி மாலிகுலர் டிரான்சிஷன் இருந்தால் ரெண்டுமே கோயின்சைட் ஆகிடுது அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ ரெண்டுமே கோயின்சைட் ஆகும்பொழுது அங்கே சின்டிலேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த சின்டிலேஷன் ப்ராசஸ் நடக்கும் சரிங்களா. இதை நீங்கள் இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி இந்த மாலிகுலர் டிரான்சிஷனோட கம்பேர் பண்ணி இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். This difference is very important because otherwise the emission spectrum of the scintillator would completely coincide with its absorption spectrum and no scintillation would be produced சரிங்களா. One of the important differences between inorganic and organic scintillators is the response time, which is less than 10 nanosecond. For the latter, response time of organic scintillator is approximately 1 microsecond சரிங்களா, and makes them suitable for fast timing measurement. அப்போ இங்கே இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோசெகண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா 10 நேனோசெகண்ட் சரிங்களா. இப்போ இங்கே இந்த ஆர்கானிக் சின்டிலேட்டர்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது தான் இங்கே மீனிங் சரிங்களா, இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் ஆர்கானிக் கிறிஸ்டல் சின்டிலேட்டர்ஸ்